வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் 5ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். நம்ம எப்பவும் போல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தினம் ஒரு தகவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தினம் ஒரு தகவல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேட்ச் 3 குரூப் 1 and 2க்கான ஆன்லைன் கிளாஸ் பேட்ச் 3 வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா, நமக்கு மார்ச் 16ஆம் தேதியிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 180 டேஸ், ஒரு 6 மாதம் கிளாஸ் கம்ப்ளீட். அதாவது கிளாஸ் மட்டும் இல்லை, 5 நாள் கிளாஸ், 1 மணி நேரம் தான் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டர்டே வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். 180 டேஸ்லேயே வந்து நம்ம ஒரு வாட்டி நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி ஒரு வாட்டி படித்து டெஸ்ட்டும் எழுதிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தனியாட்டு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய பேட்ச் அப்படிங்கிறது போவோம். ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சோடனே அந்த டாபிக் வைஸ் பிடிஎஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம். அதையும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலிடிட்டி, இந்த கோர்ஸுடைய வேலிடிட்டி வந்து 2 இயர்ஸ். நீங்கள் 2027 டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7604905977 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது மெசேஜ் பண்ணி என்கொயர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க பேமெண்ட் லிங்க் அனுப்புவாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம். ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா, நியூ ஸ்டூடெண்ட்னா 21,999, ஓல்டு ஸ்டூடெண்ட்னா நீங்கள் 19,999. நீங்கள் ஸ்டார்டிங்கில் 10,000 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த 180 டேஸ்க்கான ஸ்கெடியூல் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லையும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளுடைய ஓல் பேட்சோடைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தாராளம். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் மக்களே. செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், 2வது பானிபட் போர். எத்தனை பேருக்கு பார்த்துட்டு இருக்கவங்கல்ல விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை இருக்குது? விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே யாரெல்லாம் நம்பிக்கை இருக்கோ கை தூக்குங்க. அப்படி ஒரு எடுத்த விதிங்கிறது நம்ம வந்து அது மித்து என்ன வேணாலும் சொல்லலாம். அப்படி ஒரு அந்த விதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா இந்த 2ஆம் பானிபட் போர், செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். என்ன அப்படின்னா, நவம்பர் 5 1556 1556 தான் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து இருக்கும். செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து 2 பேருக்கு நடுவில். யார் அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்ராட் ஹேமச்சந்திர ஆதித்யா, சுருக்கமாக ஹேமு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டில் யார் அப்படின்னா அக்பர் இருப்பார். ஆப்போசிட்டில் அக்பர். இவர் வந்து சரியான வந்து அதாவது இவர் போன போர்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சது யார் அப்படின்னா ஹேமு தான். இது வரைக்கும் அவர் 1501 பிறந்திருப்பார். ஒரு 55 வயசு ஆச்சு. 55 வருட காலங்களில் அவர் சந்தித்த அனைத்து போர்களையும் வந்து பெரிய வெற்றி அடைந்தவர் வந்து ஹேமு, சாம்ராட் ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா அவர்கள். அக்பருக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னா 13 வயசு தான் ஆகுது. அப்பந்தான் அந்த வருஷம், அதாவது ஜனவரி 1556 தான் வந்து இவர் ஹுமாயூன் வந்து அந்த படிக்கட்டிலேருந்து விழுந்து இறந்துருப்பார். ஸோ 13 வயசில் அக்பருக்கு வந்து அந்த அரியாசனம் வந்து கிடச்சிருக்கும். முழுக்க இது அக்பர், அதாவது ஹேமு வர்சஸ் அக்பராக இருந்தாலும் அக்பருக்கு பின்னாடி இருந்தது வந்து பைராம் கான் அப்படிங்கிறவர் தான் இருந்தார். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த போரில் இவர் வந்து நல்ல பலம் வாய்ந்த தலைவர் யார், ஹேமு. இவர் சைடில் தான் படை வீரர்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த சைட்லையும் அக்பர் வந்து குட்டி 13 வயசு பையன். அதே மாதிரி அவங்களுடைய படை பலமும் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் முதல்ல இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து ஹேமுடைய படைகள் வந்து அந்த சைடில் வந்து அந்த முகலாய படையை வந்து அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட போர் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ வந்து யோசிச்சு பாருங்களேன், அதாவது வந்து ஒரு லாஸ்ட் ஓவரில் போயிட்டு மேட்ச் வந்து நிற்கிற லாஸ்ட் ஓவருக்கு 3 ரன் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு 5 விக்கெட் போனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இவங்க வந்து எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க. லாஸ்ட் ஓவருக்கு 2 ரன் அடிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இல்லை, கிட்டத்தட்ட போரை முடிச்சு விட்டாங்க ஹேமு. ஓகேவா? கடைசி நேரத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு அம்பு அதாவது இவங்க ஓடும்போதே அப்படி பின்னாடி பார்த்துட்டு சில அம்புகளை விட்டுட்டு ஓடுறாங்க. யாரு? முகலாய படைகள். அதில் ஒரு அம்பு வந்து யானைக்கு மேலே இருந்த ஹேமுடைய கண்ணுக்குள்ளே போயிடுச்சு. அவர் ஒரு மாதிரி நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டார். தலைவன் நிலை தடுமாறி கீழே விழுந்ததை பார்த்தா அந்த படை வீரர்களுக்கு என்ன பண்ண தெரியாமல் ஒரு மாதிரி எல்லாம் வந்து பதட்டம் ஆயிட்டாங்க. அந்த பதட்டத்தை பயன்படுத்தி அக்பருடைய படைகள் வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் விதி. அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ஹேமு வந்து அக்பரை முடிச்சிருந்தார் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஜஹாங்கீராக இருந்தாலும் ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் அப்படிங்கிற முகலாய வரலாறே இருந்திருக்காது. நம்மளுடைய இந்திய வரலாறே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் விதி அப்படி கிடையாது. அக்பர் அன்னைக்கு ஜெயிக்கணும்னு அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இதான், அதாவது விதியை எப்போவுமே நம்புங்க. கடைசி நேரத்தில் என்னடா படிச்சுட்டே இருக்கோமே ஒன்றுமே கிளியர் ஆகலே நினைக்காதீங்க. சரியா? கடைசி நேரத்தில் நம்ம விடுற ஒரு அம்பு கண்டிப்பாக நமக்கு வந்து பெரிய வெற்றியை கொடுக்கும். எப்படி ஹேமுவை வந்து அக்பர் போட்டு தள்ளினாரோ அதே மாதிரி தான். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு
பேட்டில் ஆஃப் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். இந்த மாதிரி ஒவ்வொரு போருக்கு பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்பப்போ நம்ம பார்க்கலாம், ஓகேவா, கிளாஸில். நெக்ஸ்ட் பார்த்துடலாம் மக்களே. நெக்ஸ்ட் ஃப்ளாஷ்பேக் மார்ச் 4ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க, ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் ஹனுமான் அப்படிங்கிற நமக்கு வந்து ஆந்திர பிரதேஷ். அடுத்த கேள்வி நமக்கு வந்து டெப்ரிகார் வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவில். அடுத்த கேள்வி நமக்கு வந்து அதிக மரக்கன்றுகளை நட்டு சாதனை படைத்த நகரம் எது அப்படின்னா நமக்கு வாரணாசி. அடுத்த கேள்வி நமக்கு வந்து உலக மொபைல் மாநாடு எங்கே அப்படின்னா பார்சிலோனா, ஸ்பெயினில். அடுத்த கேள்வி பொறியியல் தினம், இன்ஜினியரிங் டே மற்றும் ஒபிசிட்டி டே, உடல் பருமன் தினம், ரெண்டுமே நமக்கு மார்ச் 4ஆம் தேதி. இப்போ மார்ச் 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம் மக்களே. முதல்ல தமிழ்நாடு நியூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம குரூப் 1க்கு கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல்ஸ் ஒரு பேட்ச் இருக்குது. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம ஃபோக்கஸ் டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று மார்ச் 9ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 41 டெஸ்ட் இருக்கும். இந்த 41 டெஸ்ட்டுமே வந்து ஸ்கூல் புக் டெஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா குரூப் 1னால அவுட் சோர்ஸ் தான் நிறைய வரும். சிலபஸ் வைஸ் டெஸ்ட்னா அதனால நம்ம அதிகமாக கொடுத்துருப்போம். மார்ச் 9 ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்னா 3499, ஓல்ட் ஸ்டூடெண்ட்னா 3299 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பேட்ச். இது டெஸ்ட் பேட்ச் கிடையாது. இது நீங்கள் புதுசாக இப்போ தான் குரூப் 1 படிக்க வரீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு ஒரு 3 மாதத்துலேயே உங்களுக்கு மெயின்ஸ் இருக்கும். அந்த மெயின்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிற டீச் பண்ணுறதுக்கான பேட்ச். இதில் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் ஜாயின் பண்ணோடனே மெயின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன புக்கு படிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், வேல்யூ அடிஷன் பாயிண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அதே மாதிரி உங்களுக்கு டாப்பர்ஸோட ஆன்சர் ஷீட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு மென்டார் அலோகேட் பண்ணிடுவோம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மென்டார் அலோகேட் பண்ணிடுவோம். அந்த மென்டார் உங்களுக்கு வீக்லி வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அனுப்புவாங்க. அதில் நீங்கள் டெய்லி ஒவ்வொரு கொஸ்டின் மட்டும் எழுதி அவங்களுக்கு அனுப்பணும். அதை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணி சொல்லுவாங்க. இது மாதிரி 75 டேஸ் போகும். 75 டேஸில் குரூப் 1ல இருக்கக்கூடிய 9 சப்ஜெக்ட் நம்ம ஓரளவு எப்படிங்கிறத கவர் பண்ணிடும். அதாவது கிளாஸ் எடுக்கிறதோ நோட்ஸ் கொடுக்க கிடையாது. இது வந்து உங்களுக்கு எப்படி ஆன்சர் ரைட்டிங் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் ஷேரிங் ப்ரோக்ராம். 75 டேஸ் அப்படிங்கும்போது மெயின்ஸ் அதாவது ப்ரிலிம்ஸ் முடிச்சோடனே மெயின்ஸ் பார்த்து ஒரு பயம் இருக்காது. இதுதான் அப்படிங்கிற பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த பேட்ச் வந்து 5999. நீங்கள் வந்து ஓல்ட் ஸ்டூடெண்டாக இருக்க பட்சத்தில் 5499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே சேரணும்னு நினைக்கிறவங்க 7999 பே பண்ணிக்கலாம். ஓல்ட் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா 7499 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இந்த பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 7604905977 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பேட்ச்னு ஒரு மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப்பில் தட்டி விடுங்க. அவங்க டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணி பேமெண்ட் லிங்க் அனுப்புவாங்க. ஓகேவா? இதனுடைய ஸ்கெடியூலும் நமக்கு ப்ரிலிம்ஸ் பேட்சுடைய ஸ்கெடியூல் வந்து நமக்கு டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய கண்டென்ட் பாருங்களேன். இது என்னன்னு தெரியுதா? என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா? அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீர தீர செயல்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நடுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் நடுக்கல்? இங்கிலீஷில் வந்து ஹீரோ ஸ்டோன் வர்ஷிப். ஹீரோ ஸ்டோன், நடுக்கல், ஹீரோ ஸ்டோன். அதாவது என்ன அப்படின்னா வந்து அதாவது இப்போ போரில் போகிறாங்க, இப்போ தன் நாட்டுக்காக போருக்கு போயிட்டு வீர மரணம் அடைகிறாங்கல்ல, அந்த வீர மரணம் அடைகிறவங்கள உடைய நினைவாட்டு வைக்கப்படக்கூடியதான் ஒரு நடுக்கல் அப்படிங்கிறது. அதில் வந்து சில இதில் அவங்களுடைய பெயர்கள் எழுதியிருக்கும், அவங்க புரிந்த வீர தீர செயல்கள் பற்றியும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சில இதில் மென்ஷன் பண்ணியிருக்காது. அப்படி இந்தியாவிலேயே எப்படி இந்த நடுக்கல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அங்கங்கே நிறைய இடங்கள்ல இந்தியா முழுக்க இருக்குது. ஆனால் இந்தியாவிலேயே மிக உயரமான எப்படி 27 அடிக்கு ஒரு நடுக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி வந்து பண்ணவே இல்லை இது வரைக்கும். அந்த ஊர் மக்கள் கிட்டத்தட்ட 3 வருஷமாட்டு காத்திருப்பு போராட்டம் பண்ணி இப்போ அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த நடுக்கல்ல வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டியுடைய பெயரில் அவங்களுடைய வீரதீர செயல்களும் இருக்கும். ஸோ நம்மளுடைய பேர் எங்கே போடணும்? நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நேமு அண்ட் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து இப்போ எக்ஸாம்பிள் சஞ்சு டெப்யூட்டி கலெக்டர், சஞ்சு விஏஓ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டு படிக்க வந்திருக்கீங்களா, என்ன போஸ்டிங் உங்கள் நேம் பக்கத்தில் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒரு நாள் வந்து நிஜமாகும். ஓகேவா? கமெண்ட் பண்ணிட்டீங்களா? போடுங்க, டப்பு போடுங்க. நம்ம நிறைய பார்க்க வேண்டிய இருக்குது. டப்பு போட்டிங்கன்னா அடுத்த கண்டென்ட் போயிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நடுக்கல் இதுதான் அந்த இந்தியாவிலே உயரமான நடுக்கல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குமரிக்கல் பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. குமரிக்கல் பாளையம். இந்த குமரிக்கல் பாளையம் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது? வேர் இஸ் த குமரிக்கல் பாளையம் ஆர்கியாலஜிக்கல் சைட் லொக்கேட்டட். குமரிக்கல் பாளையம் அகழ்வாராய்ச்சி தளம் எங்கே அமைந்துள்ள அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் யாராவது இருக்கீங்களாப்பா? கை தூக்குங்க.
ஒரு 2 பனியன் அனுப்பிச்சு விடுங்க. அப்படியே அது எனக்கு ஹூடி மாதிரி பிடிக்கும், ஹூடி இல்லை ஜாக்கெட்டாக அனுப்பிச்சு விடுங்க. ஓகேவா, டன். இது எத்தனை இந்தியாவிலே நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய நடுக்கல். எத்தனை அடி அப்படின்னா 27 அடி. நடுக்கல் அப்படின்னா ஹீரோ ஸ்டோன் வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி காத்திருப்பு போராட்டம்லாம் பண்ணி நடத்திட்டாங்க. இப்போ நம்ம சில வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, வேறு என்னென்ன ஊரில் இந்த இப்போ விருதுநகர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெம்பக்கோட்டை அப்படிங்கிற ஒரு அகழாய்வு தளம் இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ வெம்பக்கோட்டையாக இருக்கட்டும், திருத்தங்கள் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுவும் இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே அகழ்வாராய்ச்சி தளங்கள். இதெல்லாம் விருதுநகரில் இருக்கக்கூடியது. அதே இது சிவகங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று கீழடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி திருவண்ணாமலையில் பார்த்தீங்க அப்படின்னா கீழ் நமண்டி, இங்கே கீழ் அடி, இங்கே கீழ் நமண்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. கீழ் நமண்டி இது அங்கே உள்ள அகழாய்வு தளம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போ திருப்பூரில் நம்ம இது பார்த்தோமா குமரிக்கல் பாளையம். அதே மாதிரி இன்னொரு ஊர் இருக்குது கொங்கல் நகரம். இது எல்லாமே நமக்கு முக்கியமான விஷயம். இது எல்லா இடத்துலையும் நம்ம தமிழ்நாடு அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கேட்கலாம். அதே மாதிரி சஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கும் இந்த மாதம் பிப்ரவரி மாதத்துக்கான இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம பாலிசி நோட்ஸ் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஆர்கியாலஜி, இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அது எல்லாமே பக்காவாக நம்ம சைட்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 நாளில் உங்களுக்கு அது வந்துடும். ஓகேவா, நேற்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்திருக்கும், இன்னைக்கு இல்லை நாளைக்கு தமிழ்நாடு ஸ்கீம்ஸும் பாலிசி நோட்ஸும் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கிண்டி, நம்ம சென்னையில் கிண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா, என்விரான்மெண்டல் பார்க்குக்கு அடிக்கல் நாட்டிருக்காங்க. அதாவது பெரிய பூங்கா, அதாவது பல ஏக்கர்கள், பல 100 ஏக்கர்களுக்கு சுற்றுச்சூழல் பூங்கா எங்க நம்மளுடைய முதல்வர் அடிக்கல் நாட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிண்டி, சென்னையில் எங்க கிண்டியில். ஓகேவா, என் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தான். ஓகேவா, டன். அடுத்த போயிடலாம். அங்கே தான் நினைக்கிறேன், அங்கே கிண்டி நேஷனல் பார்க் பக்கத்தில் நினைக்கிறேன். ஓகே, கிண்டின்னு தெரிஞ்சால் போதும். ஓகேவா, எங்கன்னு சொல்லி ரூட் மேப்லாம் கேட்க மாட்டாங்க. அடுத்த போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டு ஒரு தரமான சம்பவம். அதாவது பாலிடிக்ஸில் நிறைய நடக்கும். அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருப்பாங்களா இல்லை தாவேக்காவுக்கு போவாங்களா, தாவேக்காவா ஆக்சுவலி எப்படியா இருந்தாலும் காங்கிரஸ் திமுக கூட தான் போகும்னு தெரியும். சும்மா தாவேக்கா வச்சு பூச்சாண்டி காட்டிட்டு இருந்தா அங்கே போயிடுவோன்னு லாஸ்ட்டில் 28 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா இதுவும் சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க, டீல் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சீன் இருந்துச்சு, நம்மளுடைய முதல்வர் வெளியே வருவார், அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு, ஒப்பந்தம் சைன் பண்ணிட்டு வெளியே காரில் ஏறதுக்கு முன்னாடி வணக்கம் வச்சுட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு மாதிரி சீனாக இருந்துச்சு. டிஎம்கே சப்போர்ட்னு இல்லை, பட் அந்த சீன் ஒரு மாதிரி கூஸ்பமாக இருந்து நான் அப்புறமா எடுத்து நான் இன்ஸ்டாவில் போட்டேன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சிஎம் இது கூட்டணி, அது வேறு அரசியல். இதே மாதிரி இன்னொரு விஷயமும் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டிலலாம் தண்ணி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம தண்ணி பிரச்சனை வந்துச்சுன்னா வார்டு கவுன்சிலருக்கு கால் பண்ணுவோம், இல்லை நம்மளுடைய கிராமமாக இருந்தால் அந்த ஊராட்சி மன்றத்து தலைவர், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வார்டு மெம்பருக்கெல்லாம் கால் பண்ணுவோம். இனிமேல் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்காகவே தனியாக ஒரு குறை தீர்ப்பு மையம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. என்ன மையம்? வாட் இஸ் த நேம் ஆஃப் த இன்டகிரேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் சென்டர் லான்ச் பை தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஒருங்கிணைந்த குடிநீர் குறை தீர்க்கும் மையத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா புனல், PUNAL, புனல் அப்படிங்கிற மையம். ஸோ இதுக்கு புனல் இது சென்டர். நமக்கு வெப்சைட்டும் இருக்குது. ஆப் அப்படின்னா புனல் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. சப்போஸ் எனக்கு எதுக்கு இந்த ஆப் இதெல்லாம் போய் டவுன்லோட் பண்ணி நான் வீட்டில் தண்ணி வரலை அப்படிங்கிறத சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுத்துகிட்டு 1916 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி தண்ணி எப்பப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணால் போதும். 1916 அப்படிங்கிறது இது எந்த டிபார்ட்மெண்ட் இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு. ஓகேவா, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு எழுதி போட்டுருவா பேசாம. ஸோ தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு அப்படிங்கிறது தமிழில் தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியம். குடிநீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியம் தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா, ஸோ
WSDB இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது இந்த வாரியம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். 14/4/1971 14/4/1971 எதர் இயர் கூட நம்ம கேட்டு எக்ஸாமில் கேட்கலாம். அதனால இது நோட் பண்ணிக்கோங்க. புனல் அப்படிங்கிறது TNWSDB பற்றி நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நமக்கு வந்து யூனிட் 5ல் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவார்டு. அதாவது இந்த அவார்டு பெரிய அளவுக்கு இந்த அவார்டு இப்போ பார்க்குறோம் அந்த அளவுக்கு கேட்டது கிடையாது இது வரைக்கும். பட் ஜஸ்ட் இப்படி ஒரு அவார்டு இருக்குது. அந்த அவார்டு எதுக்கு கொடுக்குறாங்க, எவ்வளோ ரூபா காசு கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இவர் யார் அப்படின்னா நம்மளுடைய அமைச்சர் மூபே சாமிநாதன். ஸோ சாமிநாதன் அவர்கள் என்ன விருது கொடுத்துருக்காரு அப்படின்னா கலை பண்பாட்டுத்துறை சார்பாக, எந்த துறை சார்பாக? கலை பண்பாட்டுத்துறை சார்பாக கலைச்செம்மல் விருது. கலைச்செம்மல் விருது, இந்த கலைச்செம்மல் விருது அப்படிங்கிறது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, அதாவது ஓவியக்கலை, யாராவது நல்லா டயக்ராம் வரைகிறவங்க இருந்தீங்களா, அதாவது நல்ல ஆர்டிஸ்டாக நல்லா படம் வரைகிறவங்க இருக்கீங்க அப்படின்னா ஓவியக்கலை, இல்லை சிற்பம் செய்கிறீங்க அப்படின்னா ஸ்கல்ப்சர். ஓகேவா? சிற்பக்கலை, இந்த ஓவியக்கலையிலையும் சிற்பக்கலையிலையும் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் கலைச்செம்மல். அப்போ கலை அப்படிங்கிறது இங்கே 2 கலையை மீன் பண்ணுறாங்க. ஒன்று ஓவியக்கலை, இன்னொன்று சிற்பக்கலை. இதை 2ஆக பிரிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதில் ஒன்று ட்ரெடிஷ்னல், இதில் வந்து அந்த மரபு வழின்னு பிரிக்கிறாங்க. அப்புறம் நவீன பாணி அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ ட்ரெடிஷ்னல் ஒன்று மாடர்ன் 2 கேட்டகரியை பிடிக்க மொத்தமாக இந்த கலைச்செம்மல் விருது 6 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விருதுக்கு வந்து என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்பு பட்டயம். செப்புனா நமக்கு வந்து ஒரு காப்பர் பட்டயம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாராட்டு சான்றிதழ், அது போக எவ்வளோ ரூபா கொடுப்பாங்கன்னா 1 லட்ச ரூபா. 6 பேருக்கு பேர் தேவையான்னு கேட்டால் பேர் அந்த அளவுக்கு தேவை கிடையாது. ஒரு இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? டன். ஏன்னா 3 பேர் கேட்டால் கூட நமக்கு ஓரளவு கேட்பாங்க. 6 பேர்லாம் அந்த கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. தேவையில்லாமல் அந்த பேரை எதுக்கு நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும்? ஸோ 1 lakh அப்படிங்க. ஸோ கலைச்செம்மல் விருது அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? ஸோ அதேமாதிரி மோடி இங்கே வந்துட்டு போனார் மதுரைக்கு. ஸோ மோடி வந்துட்டு போனது பெரிய அளவுக்கு அது அரசியல் இது. பட் ஆனால் சில வளர்ச்சி திட்டங்கள் ஒரு 4400 கோடிக்கு வளர்ச்சி திட்டங்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போனார். ஆல்ரெடி முடிஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க இனாகிரேட் பண்ணிட்டு போனார். அரௌண்ட் ஒர்த் வந்து 4400 crores அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை மோடி விசிட் வந்து 4400 கோடி கிட்ட. ஓகேவா? அடுத்த போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் நியூஸ், தேசிய செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பொதுவாக டிஎன்பிசிலையும் சரி வேறு எக்ஸாம்லையும் சரி எப்படி சில கேள்விகள் வரும். என்ன அப்படின்னா இப்போ முதல்ல ஒரு ப்ராடக்டை நம்ம ஊரில் இருந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றி கேள்விகள் கேட்பாங்க. இந்த ப்ராடக்ட் எங்கேருந்து எங்கேருந்து அனுப்புகிறாங்க, இல்லை எங்கே அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது, இல்லை எந்த பொருளை அனுப்புகிறாங்க அப்படின்னு கூட நமக்கு கேட்கலாம். ஸோ இப்போ எதை அனுப்பியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஜிஞ்சர். எந்த ஊரில் உள்ள ஜிஞ்சரை எங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னா which state flags of export of GI tag கார்பி ஆங்லாங் ஜின்னர். அப்போ கார்பி ஆங்லாங் அப்படிங்கிற அந்த இடத்தினுடைய ஜிஞ்சர் வந்து GI டேக் வாங்கியிருக்கு. புவிசார் குறியீடு பெற்ற கர்பி ஆங்லாங் இஞ்சியை லண்டனுக்கு ஏற்றுமதி செய்யும் மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாம் அப்படிங்கிறதா சரியான விடை. இதுக்கு முன்னாடி கூட வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து லிச்சி பழம் சாப்பிட்ருக்கீங்களா? ஸோ ரோஸ் சென்டர்ட் லிச்சி இந்த லிச்சி பழத்தை வந்து பஞ்சாப் இருக்குல்ல, பதன்கோட்டில் இருந்து எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா கத்தாருக்கு. பதன்கோட்லேருந்து எங்கே போயிருக்கு அப்படின்னா கத்தார் மற்றும் UAEக்கு போயிருந்து. ஸோ இது ஒரு நியூஸாக இருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ அஸ்ஸாம்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமுடைய மாநில விலங்கு, அஸ்ஸாமில் எங்கே போனாலும் ஒரு விலங்கு அதிகமாக இருக்கும். என்ன அப்படின்னா வந்து ஒன் ஹார்ன் ரைனோசரஸ். ஓகேவா? அதாவது இந்தியன் ஒன் ஹார்ன் ரைனோசரஸ், அதாவது இந்திய ஒற்றை கொம்புடைய ரைனோசரஸ். ஓகே, நீர் யானை. ஓகேவா? ஸோ ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அதே மாதிரி வந்து இதனுடைய மாநில பறவை எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் விங்ட், அதாவது வெள்ளை சிறகுடைய உட் டக், மரவாத்து, ஒயிட் உட் டக். ஓகேவா? ஸோ ஒன் ஹார்ன் ரைனோசரஸ், அதே மாதிரி ஒயிட் விங்டு வுட் டக் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எல்லாமே அஸ்ஸாம் சம்மந்தப்பட்ட நியூஸ், மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் போயிடலாம். ஸோ அவார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டான ஒன்லைனர் மேங்களூர் ஏர்போர்ட்டுக்கு ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு. கேட்டாங்கன்னா ஒன்லைனரில் கேட்பாங்க. இது வந்து நமக்கு SSC அந்த மாதிரி போட்டு எக்ஸாமில் தான் வரும். குளோபல் 2025 ASQ அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஏர்போர்ட் அட் அரைவல். ஸோ ஒரு ஏர்போர்ட்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அரைவல்னு இருக்கும், டிபார்ச்சர்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அரைவல்னால் வந்து இறங்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அரைவல் அந்த மாதிரி சிறந்த விமானத்திற்கான
குளோபல் 2025 ASQ விருதை வென்ற விமான நிலையம் எது அப்படின்னா மேங்களூர் ஏர்போர்ட் தான் வின் பண்ணியிருக்காங்க. டைரக்டான ஒன்லைனர். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மகான் காந்தி மகான் நம்மளுடைய தேசப்பிதா பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. என்ன புத்தகம், யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ அதாவது மகாத்மா அ கிரேட் கம்யூனிகேட்டர் இப்படியும் கொடுக்கலாம், உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கலாம். புக்கோட எக்ஸாக்ட் நேம் ஆனால் மகாத்மா அ கிரேட் கம்யூனிகேட்டர். மகாத்மா ஒரு சிறந்த தொடர்பாளர். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா தீரஜ் கக்காடியா. இதை தாண்டி நான் சில பேரை கொடுத்துருக்கேன், இவங்களாம் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம், பட் திரும்பவும் பார்ப்போம். அதாவது இன்டர்நேஷ்னல் புக்கர் பிரைஸ், அதாவது சர்வதேச புக்கர் பரிசு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்டர்நேஷ்னல் புக்கர் பிரைஸ் வாங்கினது யார் 2025க்குள்ளது. ஓகேவா? 2026லாம் இனிதான் வரப்போகுது. 2025க்கான இன்டர்நேஷ்னல் புக்கர் பரிசு வாங்கினது யார் அப்படின்னா இந்த டேவிட் சலே. இந்த டேவிட் சலே என்ன புத்தகத்துக்காக வாங்கினார் அப்படின்னா அவருடைய ஃப்ளஷ் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக வாங்கினார். அதே இது பானு முஸ்தக் வந்து புக்கர் பிரைஸ். அப்போ ரெண்டும் வேற வேற, சரியா? அதாவது புக்கர் பிரைஸ் வேற, இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வேற, சர்வதேச புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது வேற, புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது வேற. அது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. புக்கர் பிரைஸ் வாங்கினது வந்து பானு முஸ்தக், இது வந்து ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற அவங்களுடைய படைப்புக்காக வாங்கினாங்க. ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிறது. அதாவது பிரேம் பிரகாஷ் இப்போ சமீபத்தில் பார்த்தோம், ஹிஸ்ட்ரி தட் இந்தியா இக்னோர்ட். ஓகேவா? அதாவது இந்தியா புறக்கணித்த வரலாறு, ஹிஸ்ட்ரி தட் இந்தியா இக்னோர்ட். ஓகேவா? டன். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரேம் பிரகாஷ், டேவிட் சலே, பானு முஸ்தக், பிரேம் பிரகாஷ். ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்கள். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸில் நேற்றுக்கு ஒரு டே மிஸ் ஆகிட்டு, நேஷனல் சேஃப்டி டே, தேசிய பாதுகாப்பு தினம் வந்து நமக்கு மார்ச் 4 நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு தினம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதெல்லாம் நியூஸ் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக் படிப்பீங்க 6 to 12. அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸு, பாலிட்டி, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவுட் சோர்ஸ் படிப்பீங்க. அதை தாண்டி எக்ஸாமில் ஜிஎஸ்ல ஒரு 30% கேள்விகள் வேற வெளியே இருந்து வரும். இந்த 2 புக்லேருந்து இல்லாமல் அது எங்கேருந்து வரும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்கீம்ஸு, அதே மாதிரி வந்து பாலிசி நோட்ஸ், தமிழரசு மேகசின், பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லேருந்து வரும். இது வந்து நம்ம 2 புக்லேயும், ஸ்கூல் புக்லேயும் இருக்காது, அவுட் சோர்ஸ் புக்லேயும், ஏன்னா இதெல்லாம் கரண்ட் டாப்பிக்லேருந்து தான் வரும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து சஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு இடத்துல, ஸ்கீம்ஸ் ஒரு இடத்துல, அப்படி எதுவும் படிக்கணும், எல்லாமே சேர்த்து ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன், உங்களுக்கு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வைக்கிறது. ஸோ இந்த சஞ்சு சப்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி அண்ட் மந்த்லி சிஏ பிடிஎஃப் அண்ட் டெஸ்ட் 1 இயர் ப்ரொவைட் பண்ணுவோம். அக்டோபர் 2025 செப்டம்பர் 2026 வரைக்கும் நம்ம 2024 இதை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இது மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். இதுலேருந்து மட்டுமே 98% ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் லாஸ்ட் இயர் கேட்ட எக்ஸாம்ஸ்ல எல்லாம் வந்திருந்து ப்ரூஃப் செக் பண்ணோம் அப்படின்னா செப்டம்பர் 28 நடந்த குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமில் 17 கேள்விகள், 75ல் 17 கேள்விகள் நம்மளுடைய மெட்டீரியல் வந்து எங்கேருந்து வந்து வரைக்கும் போட்டிருப்போம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கு 10 தமிழ்நாடு ஸ்கீம், ஓவராலாக 1 இயருக்கு 120 ஸ்கீம்ஸு, 120 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, தமிழரசு மேகசின் 12 மாதத்தினுடைய ஜிஸ்ட் என்ன தேவையோ அது மட்டும் ஷார்ட் நோட்ஸ் கொடுப்போம். பாலிசி நோட்ஸ் முக்கியமான 12 300-400 பேஜ் இருக்கே சுருக்கி 20-30 பேஜ் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது, டிஎன்டிஏபிஆருடைய டெய்லி குவிஸ் கம்பைலேஷன், யூனியன் பட்ஜெட்டு, நம்ம ஸ்டேட் பட்ஜெட்டு, எக்கனாமிக் சர்வே, அதே மாதிரி தான் எல்லாமே பைலிங்குலாக இருக்கும். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும் மக்களே. அதே மாதிரி இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 7604905977 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் சஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. அவங்க பேமெண்ட் லிங்க் அனுப்புவாங்க. அந்த நம்பருக்கு 999 பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தாண்டி எதுவும் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீமும் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். அதனால் இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லை. ஒரு மாதத்துக்கு 10 ஸ்கீம் படித்தா போதும். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே தரவாயிடுவோம். இங்கிலீஷ்லேயே இருக்கும், கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தமிழ்லேயே இருக்கும். இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொடுத்துருப்போம். பாலிசி நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஒவ்வொன்றும் நமக்கு பாயிண்ட் வைஸ். இது 18 பேஜில் ஸ்கூல் எஜுகேஷனே முடிஞ்சு. புதுசாக இன்னும் லான்ச் பண்ணல. புதுசாக லான்ச் பண்ணும்போது இதை நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம் இந்த வருஷத்துக்குள்ளது. அதே மாதிரி இது தமிழ்லையும் இருக்கும். தமிழரசு மேகசின் இதே மாதிரி தான். என்ன தேவையோ அது மட்டும் கொடுத்துருப்போம். இதை தாண்டி எதுவும் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவும் பைலிங்குவல் தான். நெக்ஸ்ட் டிஎன்டிஏபிஆருடைய குவிஸினுடைய கம்பைலேஷன், இது கவர்மெண்ட் கொடுக்குற குவிஸ், இதனுடைய கம்பைலேஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸில் எடுக்கிற கண்டென்ட், சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதே மாதிரி இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இதே மாதிரி நமக்கு டெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 25 கொஸ்டின்,
25 கொஸ்டினுமே நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த ஜிஎஸ் கேள்விகள், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஜிகே, இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகி இப்போ எப்படி ட்ரெண்டில் இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் தனியாக எக்ஸ்ப்ளனேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 140 எடுக்கிறத வந்து 160 165 ஆகிறது வந்து இந்த எட்ஜ் கொடுக்குறது. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் பார்த்துடலாம் தினம் ஒரு திட்டம்ல. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா ஷீமார்ட். ஓகேவா? ஷீமார்ட், டிமார்ட் கேள்விப்பட்டிருப்போம். டிமார்ட் நிறைய ஊரில் இருக்கும். ஸோ அதாவது சிட்டிஸ்லலாம் இருக்குது, இன்னும் வேறு நிறைய நகரங்களில் வரல. ஸோ டிமார்ட் அப்படிங்கிற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஷீமார்ட். ஓகே, டிமார்ட் பிரைவேட், ஷீமார்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? நம்மளுடைய யூனியன் பட்ஜெட் 2026-27 அனௌன்ஸ் பண்ணதா ஷீமார்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் ஆண்டர்பிரனர்ஸ், செல்ஃப் ஹெல்ப் ஆண்டர்பிரனர்ஸ் மார்ட். ஓகேவா? அதாவது வந்து இது முழுக்க வந்து யாருக்கானது அப்படின்னா கிராமப்புற பெண்மணிகளுக்கானது. ஸோ ரூரல் விமன் ஆண்டர்பிரனர்ஸ் இருப்பாங்கல்ல, அதாவது கிராமத்தில் இருந்து தொழில் தொடங்கக்கூடிய பெண்மணிகள், அவங்க நிறைய பொருள் தயாரிக்கிறாங்க. அந்த பொருளை கொண்டு விற்கிறதுக்கான ஒரு இடம் தான் ஷீமார்ட். ஓகேவா? அப்போ ஷீமார்ட்னா வந்து முழுக்க கிராமப்புற பெண் தொழில் முனைவோர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சந்தை தான் வந்து ஷீமார்ட். இப்போ டிமார்ட் ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? டிமார்ட் அப்படின்னா டீனா தாமினி, அவருடைய பெயர் வந்து ஏதோ கிஷான் சம்திங் வரும். ஸோ கிஷான் தாஸ் இல்லை, ஸோ சம்திங் ஏதோ கிருஷ்ண தாமினின்னு செகண்ட் நேம் வந்து ஒரு தாமினின்னு வரும். ஸோ தாமினி மார்ட் தான் டிமார்ட்னா. ஓகேவா? ஸோ இது வந்து அது தேவையில்லை, நமக்கு ஷீமார்ட் தான் நம்ம எக்ஸாம் கேட்பாங்க. அடுத்து நம்ம கமெண்ட் ஆன்சரில் நேற்று கேட்ட கேள்வி சரியான விடை ஆப்ஷன் பி, பார்ட்டி எந்த இயர் அப்படிங்கிறது. ஸோ இது 1997, 98, 99, 2000. ஓகேவா? இப்போ இன்னைக்கான கேள்வி, இன்னைக்கும் நமக்கு வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்: கஞ்சன்ஜங்கா, மக்காலு, மனாஸ்லு, அன்னபூர்ணா. இது எல்லாமே சிகரம் பீக் உடையது. அந்த சைடில் ஹைட்டு 8598, 8481, 8156, 8078. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்படியே வீடியோ பாருங்கள். லைக்கை போட்டிங்களா? போடுங்க, ஒரு செகண்ட் ஆகும், அவ்வளோதான். போட்டாச்சா? பார்த்துட்டு இருக்க எல்லாரும் போடுங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்குது. இந்த டெலிகிராம் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் போய் இல்லை சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். இல்லை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போடுவோம், தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், அதே மாதிரி ஈவினிங் ஆனால் பிவைக்யூடைய ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னும் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணுவோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம், ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம் மக்களே. எங்கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. நமக்கு குமரிக்கல் பாளையம் எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூரில் அமைந்திருக்கு. அதே மாதிரி வந்து இந்த தண்ணி பிரச்சனைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா புனல். அடுத்தது வந்து நமக்கு வந்து கலைச்செம்மல் விருது வந்து 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசாவே கொடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த கார்பியாங் ஜிஞ்சர், அதாவது அஸ்ஸாம்லேருந்து எங்கே போகுது அப்படின்னா நமக்கு லண்டன் போகுது. ஏஎஸ்கியூ அவார்டு யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து மேங்களூர் ஏர்போர்ட்டுக்கு. நெக்ஸ்ட் மகாத்மா அந்த புத்தகத்தை எழுதி வந்து தீரஜ் ககாடியா. அதுக்கடுத்தது நேஷனல் சேஃப்டி டே, பாதுகாப்பு தினம் மார்ச் 4. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போன்விட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் போடுற குவிஸ் எல்லாம் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.